எல்லாருமே ஃபேமிலியா പള്ളിപ്പുറത്തേക്ക് പോകാൻ രാവിലെ സ്കൂളിൽ പോയി ലഡെല്ലാം മേടിച്ച് കഴിഞ്ഞ് ഉച്ചയ്ക്ക് നല്ലോണം ഫുഡെല്ലാം കഴിച്ച് കിടന്ന് ഉറങ്ങിയിട്ട് ഞങ്ങൾ ഫാമിലിയാ പള്ളി പെരുന്നാൾ പോണ് ഞാൻ അപ്പോൾ ചിന്തു ചേച്ചി കണ്ണണ്ണ അച്ഛനില്ല അമ്മ പിക്കാച്ചു എല്ലാവരും ഞങ്ങളുടെ കാറിൽ പോകുന്നത് പള്ളി പെരുന്നാൾക്ക്. ആ ചേച്ചി ആ പള്ളി പെരുന്നാൾ എവിടെയുണ്ട്? பள்ளிப்புறத்துல பள்ளி பெருநாள். எப்பவுமே ஆதியமே நான் தான் கார்ல ஏறும். ஆனால் வீடே அடைச்சில்ல, இது கண்டா வீடே அடைச்சில்ல. ஆனால் நான் ஆதியம் கார்ல ஏறி உட்காரும். நான் கார் ஓட்டுற ஆள் ஆட்டம். இந்த ஸ்தானம் பிடிச்சி இந்த பக்கி ஆக்கிக்கா, இது கரெக்டா இருக்கும். இத்தனை போதுமா? இது போதுமா? இன்னும் வேணாமா? அது மதி இல்ல குறைச்சினும் குறைச்சினும் அந்த குறைச்சினு இந்த குறைச்சினு அது വെള്ളൊരു സീറ്റ്. ആദ്യമായിട്ട് ഞാൻ ഇവിടെ കല്യാണം കഴിച്ച് വന്നതിൽ കേരളക്ക് വന്നതിൽ ഫസ്റ്റ് ടൈം ഇവിടുത്തെ പള്ളിക്ക് ഞാൻ പള്ളി പെരുന്നാൾക്ക് പോകാണ്. ഞാൻ ഒരേ ഒരു പള്ളി പെരുന്നാൾക്ക് പോയിട്ടുണ്ട്, കോട്ടപ്പുറം പള്ളി പെരുന്നാൾക്ക്. അതിന് ഇതുവരെയ്ക്ക് പള്ളി പെരുന്നാൾ പോയിട്ടില്ല. പിന്നെ വലിയ ഇതെല്ലാം ഇല്ലയാ. ഇപ്പം ഞങ്ങൾ ഫാമിലി എല്ലാവരും പോകുന്നുണ്ട്. நாங்கள் போய் அவளை எங்கே இருந்தாலும் நோக்கம். அதே மாதிரி நாங்கள் சிண்டுவி நாங்கள் ஃபஸ்ட் டைம் பள்ளி பெருநாள் கூட்டிகிட்டு போகணும். இது மாதிரி தாழப்புளிக்கு പിന്നെ താളപ്പുളിക്ക് ഒരു ടൈം தான் കൂട്ടിയിട്ട് പോയിണ്ടായി. പിന്നെ என்னை കളിയാക്കണം கொஞ்சம். ரெடியாகிட்டு நாங்கள் குறைய நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பீக்காச்சு அம்மாவும் வர்றதுக்கா. அதுக்கப்புறம் அம்மாவும் பீக்காச்சும் வந்ததுக்கப்புறம் சரி ரைட் நாங்களாம் வண்டி எடுத்துகிட்டு போய் அப்போது பெட்ரோல் அடிக்க போய் அங்கே போய் பெட்ரோலாம் அடிச்சுட்டு പിന്നെ ഞങ്ങൾ ജാലിயாக പാട്ടെല്ലാം കേട്ട് കട്ട ഉത്സവத்துக்கு എത്തി. ഉത്സവമല്ല പള്ളി പെരുന്നാൾക്ക് എത്തി. അവിടെ ഭയങ്കര തിരക്ക്. പിന്നെ അടിപൊളിயாக இருந்துச்சு. ഫ്രണ്ടിൽ അടിപൊളിயாக இருந்துச்சு. അപ്പം നാനും അപ്പോ ചേച്ചി എല്ലാവരും ഉള്ളിൽ പോയി കുറച്ച് നടന്ന് പോയി. അതുകൊണ്ട് നമുക്ക് വസ്പായ അവിടെ കണ്ണെണ്ണ അപ്പോൾ അപ്പോൾ ഒന്നും കഴിച്ചില്ല. കണ്ണെണ്ണ ബോണ്ട കഴിച്ച് പിന്നെ നാനും പീക്കച്ചു അമ്മെല്ലാം தமிழில் தெரியும் முட்டைகோசா காலிஃப்ளவர் இது இருந்துச்சா சில்லி. அது അവിടെ ഒരെണ്ണത്തെ മേടിച്ച് ഒരെണ്ണമേ 60 രൂപ. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் കഴിച്ച് വലിയ டேஸ்ட் இல்லை, இருந்தாலும் കഴിക്കാം. சிலதில் வெறும் மாவு மட்டும்தான். மாவாக்கு நிறச்சி எங்கள் வயிற்றுக்கு நிறச்சி என்னம்மா அப்போ അപ്പോ അമ്മാളെ മാറി അമ്മാളെ വീഡിയോ കിட்ட സംസാരിക്കുന്നു. കഴിച്ചിട്ട് ഉള്ളിൽ പോകുമ്പോൾ കുറേ கூலிங் கிளாஸ் கடையெல்லாம் ഉണ്ടാயா. வேடிக்கலான்னு விசாரிச்சு சிண்டு மோனுக்கு. ஆனால் அவனுக்கு കുറേ கூலிங் கிளாஸ் ഉണ്ട്. ஆனால் அவன் போட மாட்டேங்கிறான். போட்டால் பயங்கர கரைச்சல் இல்லை கழட்டி எறின்னு. പിന്നെ എനിക്കൊരു കൂളിംഗ് ഗ്ലാസ് മേടിക്കണമെന്ന് വിചാരിച്ച് പോയി കേട്ടാൽ ഭയങ്കര റേറ്റ്. ഞാൻ വേണ്ടാന്ന് പറഞ്ഞു വന്ന്. அதுக்கப்புறம் കുറേ லைட்டெல்லாம் ഉണ്ടായി. ഭയങ്കര ഷോക്കായി. ஏன்னா എൻ്റെ ஊர் தமிழ்நாட்டில் இங்கനെல்லாம் பள்ளி பெருநாள் ഉണ്ടാകാது, வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அப்போ நான் அதெல்லாம் நல்லோன்னு ரசித்து നോക്കിയിട്ടുണ്ടായി. പിന്നെ ചിന്തി நம்ம ആദ്യമായിട്ട് தான் கூட்டிகிட்டு போகணும். அவெல்லாம் நல்லா നോക്കി. அப்போ உள்ளே போனால் பொரியெல்லாம் ഉണ്ടാവുമ്പള பொரி அருவாளாம் അങ്ങനെ നോക്കിയിട്ട് മേടിച്ചதுக்கு പിന്നെ എനിക്ക് അതിൽ ഒരു സാധനം ഇഷ്ടമായി. അത് മേടിച്ചാൽ എങ്ങനെയുണ്ട് എനിക്കറിയില്ല. അപ്പം அதனால் நாங்கள் മേടിച്ചില്ല. അപ്പം ரிட்டர்ன் நாங்கள் உள்ளே போய் விசாரிச்ச மாதிரி இருந்தாலும் விசாரிச்ச மாதிரி இல்லை அவன். நம்மளுக்கு எல்லாருக்கும் இஷ்டமான செலவு வந்து நம்ம எத்தி வாங்க போவோம். உள்ளே போன பின்னாடி 30 ரூபா கடையை கண்டு நான் 30 ரூபா கடையை கண்டோட்டே எனக்கு பயங்கர இதாയി. நான் எதுவும் வேடிக்கல. ஆனால் நிறைய இப்படி இருந்து நாங்கள் 3 பேர் எல்லாரும் வாயை நோக்கிட்டு இருக்கோம். அதே ചോദിക്കുന്നത് ഐസ്ക്രീം വേണോന്ന്.
அதுக்கப்புறம் எல்லாரும் ஐஸ்கிரீம் மேடிச்சு. நானும் சேச்சியும் ஓரியோ ஃப்ளேவர் மேடிச்சு. பீக்காச்சும் அம்மாவும் வெண்ணிலா ஃப்ளேவர் மேடிச்சு. சிண்டு மோனுக்கு மட்டும் கருக்கு ஃப்ளேவர் மேடிச்சு. அதுக்கப்புறம் நான்லாம் நல்லா ரசிச்சு ருசிச்சு கழிச்சு எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் சிண்டுக்கும் ஃப்ளேவரில் கொடுத்து அவனுக்கு பயங்கர இஷ்டப்பட்டு. சிண்டு ஏன் இப்படி குறை நேரம் வேணும் நோக்கிட்டு இருக்கேன் நோக்கனா ஸ்லைடு ஐஸ்கிரீம்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் பின்னையும் வந்தோம்னா எனக்கு அது மோளில் அந்த ஏசப்பாவோட இதெல்லாம் கண்டா எனக்கு பயங்கர ஷாக் ஆகி நான் ஆதியட்டும் இப்படி தான் இங்கே தான் காண்றேன். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது, வேற டிஃப்ரெண்டாக தான் உல்சவம் இருக்குமா. அது இங்கே குறைய லைட் செட்டிங்லாம் இருக்கும்போது எனக்கே ஷாக்காக எங்கனையில உல்சவம் நடத்துமான்னு. நான் வந்து ஒரு பள்ளி பெருநாளுக்கு போயிருக்கேன். அது என்ன ஐயோ அந்த பள்ளி பெருநாள் எവിടെയുണ്ട് எனக்கு மறந்து போய் അവിടേക്ക് പോയി അവിടെയും ഭയങ്കര ഷാക്കായി. ഇവിടെയും വന്നിട്ട് ഭയങ്കര நான் பயங்கர ஷாக்காகி. ஆனால் ചേച്ചി അപ്പുങ്കളെ ഈ കൊല്ലം வந்து വലിയ ரஷம்லாம் இல்லைன்னு அவங்க പറഞ്ഞ്. ஆனால் எனக்கு பயங்கர இதாகி பின்ன நான் வந்து இது கண்டா ஓலையில முறுக்கு கட்டி வச்சிருக்கேன். இது பேரு தமிழ்ல പേരിക്ക അടുത്ത് വരാനുള്ള ഈ ഭാഗ്യം എനിക്കുള്ളത്. ഇതാ നിന്റെ അഭിവാദന പതിച്ചപ്പോൾ ശിശു എന്ന ഉദരത്തിൽ സന്തോഷത്തോടെ കുതിച്ചാണ്. കർത്താവ് വിളിച്ചെന്ന കാര്യങ്ങൾ നിറവേറുന്ന എന്റെ ആത്മാവ് കർത്താവിനെ പ്രവർത്തിക്കുന്നു. എന്റെ ചിത്തം എന്റെ രക്ഷകനായ ദൈവത്തെ ആനന്ദിക്കുന്നു. അവിടുന്ന് തന്റെ ദാസിയുടെ താഴ്മ ഇപ്പോൾ മുതൽ സകല കർമ്മങ്ങളും. അവിടുന്ന് ഇറങ്ങുമ്പോൾ ചിண்டு മോനുக்கு நாங்கள் டால்ஃபின் മേടിച്ചിട്ട് പോയി. நாங்கள் திருச்சி வீட்டுக்கு போகணும். எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. ചേച്ചിക്ക് ഇഷ്ടമായാ? പീക്കാച്ചിക്ക് ഇഷ്ടമായാ? யாருக்கும் இஷ்டம் இல்லை. ஆனால் நாங்கள் விசாரிச்சது வந்தது வேற தானே போச்சு. எங்கள் மேலே தெட்டிண்டு எல்லாரும் காற்று வந்து ஓடி வந்து கார்லலாம் ஏறி உட்காந்து வீட்டுக்கு போவான்னு. நான் நாட்டுக்கு போயிட்டு குறைய தூரம் நடந்து இல்லையா, அப்போ நடந்தப்போ பயங்கர கால் வலி. அப்போ நல்லா காற்றெல்லாம் வாங்கிட்டு நான் நேராக வண்டியில ஏறி உறங்கி பாட்டு கேட்டுட்டே